நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பலிபீடத்தை குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது பரலோக பலிபீடம். நாம கடந்த நாட்கள்ல பார்த்த பகுதிகளிலேயே பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரத்துல பரலோக தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கும்போது அதுல இருக்கிற பலிபீடத்தின் அக்னியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அது மாத்திரம் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் யோவான் கண்ட தரிசனத்துல பரலோக பலிபீடத்தை குறித்து நாம சில குறிப்புகளை பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியாக தேவன் காண்பித்ததும் பரலோகத்தை மையப்படுத்தியதாகவே இருக்கு இல்லையா? எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இருங்கள் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடியாக பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒப்பா இருக்கிறதாகவே பூமியில் உள்ள ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அதுல இருக்கிற பலிபீடம் பரலோகத்தின் சாயலாகவே இருக்கு. அந்தபடியாக பலிபீடமானது நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிற உறவின் பாலமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால்தான் லேவியர் ஆகமத்துல பலிபீடத்துல அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் 2 வேளையும் பலிகள் செலுத்தப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக எப்பொழுதுமே பலி செலுத்தப்படுவது சுத்திகரிப்பை மையப்படுத்துவதாக இருக்கு. இப்படி இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் முறைமைகள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றின பொருளாக இருக்குன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல கொலோசையர்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நாம யாரும் ஆசாரிப்பு கூடாரத்துல சேவிக்கிறவர்களாக இல்ல, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்லிட்டு எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனம் காண்பிக்கிறது சிலுவையே. அந்த சிலுவை என்னும் பலிபீடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மை பழுதற்ற பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் நாமும் நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அப்படி நோக்கி பார்த்து நம்முடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்துல நிலைநிற்பதற்கு அனுதினமும் பலிபீடத்தை நோக்கி பார்ப்பவர்களாகவும் பலிகளை செலுத்துபவர்களாகவும் நாம காணப்படணும். அந்தபடி நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக மாறும்போது நாம பலிபீடத்துல நம்மை ஒப்புவிக்கிறோம் இல்லையா? அப்படியாக ஒப்புவித்து அனுதினமும் பலிபீடத்தை கிட்டி சேர்பவர்களாக இருக்கணும். அப்படியாகவே தேவனோடு நாம இணைக்கப்படுறோம் இல்லையா? அப்படி நாம இந்த பூமிக்குரிய கூடாரத்துல தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பலிபீடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பலிகள் எல்லாம் தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையாக பரலோக பலிபீடத்துல சென்று சேருது. இப்படியாகவே நம்முடைய பலிபீடம் பரலோகத்துல இருக்கிற பலிபீடத்தோடு இணைக்கப்படுது. அது நம்மை தேவனிடத்துல ஐக்கியப்படுத்துகிறதை காண்பிக்கிறதாக இருக்கு. இந்தபடியாக தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை பலிபீடம் மையப்படுத்துகிறதாக இருக்கு. அந்த பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து நம்முடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல சில காரியங்கள் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவது அவசியமா இருக்கு. அது நம்முடைய நேரமாக இருக்கலாம், இல்ல நாம விரும்புகிற ஏதாவது காரியமா இருக்கலாம், இல்ல நமக்கு பிரியமான நபர்களாக இருக்கலாம். இந்தபடியாக நாம இதையெல்லாம் ஒப்பு கொடுக்க தயாராகும் போதே நாம தேவனுக்கு உகந்த ஜீவபலியாக மாறுகிறோம். அப்படியாக நாம செய்யும் போதே அது புத்தியுள்ள ஆராதனையாக மாறுது. இந்தபடியாக தேவனோடு நம்மை இணைக்கிற பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது நாம பரலோக பலிபீடத்துக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய கூட்டமாக மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது மாத்திரமில்லாம பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தப்படுவதற்காக அந்தபடியான ஊழியத்தை நாம பலிபீடத்துல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதே பரலோக பலிபீடத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாம ஒவ்வொருவரும் மாற்றப்படுகிறோம். இதையே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அந்தபடியாக பிதாவின் இடத்துல நம்மை ஒப்புரவாக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். இந்த ஆசாரிய ஊழியம் ஒரு நாள் மாத்திரம் செய்யப்படுவதில்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்யப்படுகிறதாக இருக்கு. அப்படி அந்த ஊழியத்தை நாம செய்து முடிக்கும் போதே தேவனுக்கு உகந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக பரலோக பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம்.
அந்தபடியாக பரலோக பலிபீடத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த பரலோக பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூமிக்குரிய ஆராதனையை நாங்கள் செவ்வையாக செய்து பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் போது உம்மோடு ஐக்கியப்படுகிற விதமாக பரலோக பலிபீடத்தில் காணப்படுகிறோங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை நோக்கி பார்த்து எங்களுடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிற ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவரீர் எங்களை மாற்றி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை நோக்கி பார்த்து உமக்குகந்த பரிசுத்த ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.